ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் சாதிக். என்னுடைய ஊர் கன்னியாகுமரி. நான் சவுதியில் இப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லதை விட சும்மா இருக்கேன்னு சொல்லலாம். சவுதியில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு அப்ளை பண்ணி எல்லோரையும் மாதிரி பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணி தான் வந்தேன். விசாலாம் அப்ளை பண்ணி எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் வந்தேன். ஒரு வருஷம் இந்த கம்பெனி நேம் அல்வக்கீல் அலுமினியம் சொல்லிட்டு ஒரு வருஷம் வேலை பார்த்தேன். ஏன்னா நான் அங்கே இதோட சைட் பிரான்ச் ஜித்தாவில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இதோட பிரான்ச் அங்கே ஒன்று இருக்குது. நான் அங்கே தான் வேலை பார்த்தேன். அங்கே வேலை இல்லை. உடனே நான் மெயின் பிரான்ச்சுக்கு மாற்றினாங்க. மெயின் பிரான்ச்சுக்கு மாற்றினதுக்கப்புறம் அங்கே வந்ததுக்கப்புறம் என்னுடைய வேலை இல்லை. ஸோ என்னை அனுப்பாமல் சம்பளமும் கொடுக்காம அதுமாரி அவங்க நான் சொன்ன என்னுடைய வேலையை அவங்க தராமல் வேறு ஏதோ ஹெவி வேலை இருந்தாங்க. 2 நாள் பார்த்தேன். அதுக்கு மாதிரி என்னால் அது முடியல. அந்த வேலையை தான் நீ பார்க்கணும் அப்படின்னாங்க. வேறு ஏதோ ஹெவி வேலைனா வெளியில் உள்ள லோடிங் மாதிரி ஹெவி வேலை தந்தாங்க. சரி, நான் அந்த வேலை ஒரு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் முடியல. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், என் வேலை தான் இல்லைன்னா நாட்டுக்கு அனுப்புது. இந்த வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் எழுதி கொடுத்தேன் கைப்பட. நானே ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன். இது வரைக்கும் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. இங்கே உள்ள எம்பசிலாம் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. நான் எல்லாத்தையும் ஹெல்ப்பும் கேட்டு பார்த்துட்டேன். இங்கே இருக்கக்கூடிய ஜமாத், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க அக்ரிமெண்ட் போட்டு என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்களாம். அக்ரிமெண்ட் விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாது. சும்மா இது ஒரு ஃபார்மாலிட்டிக்குன்னு சொல்லி நான் கையெழுத்து போட்டேன். இப்போ அது பெரிய தலைவலி ஆகிடுச்சு. இப்போது ஒரு மாதம் 2வது மாதம் ஓடிட்டுருக்கு. 2 மாதம் எதுவும் சாப்பாடு கூட காசு இல்லாமல் ரூம்லேயே அடைஞ்சிருக்கிறேன். எனக்கு வேலை எதுவுமே என்ன சொல்லலை. நான் வேலையை கூட தராமல் என்ன ரூம்லேயே அடைச்சி போட்டிருக்காங்க. ரொம்ப நாள் கெஞ்சிட்டேன். எந்த சைடில் எப்படி என்னால் வெளியிலையும் போக முடியாமல் இங்கே செக்யூரிட்டி மாதிரி பெரிய ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. என்னுடைய எதுவுமே இங்கே தான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் எவ்வளோ நாள் எனக்கு ஃப்ரெண்டு சாப்பாடு போட்டுட்ருக்கான். எத்தனை நாள் போட போகிறான்னு தெரியல. அவனும் இப்போ மூஞ்சிலுக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னும் பட்டினி கிடந்துட்டு சாகணும்னு என் தலையில் எழுதி இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. இந்த வீடியோ பார்க்குற யாராவது அவங்களால முடியும் அப்படின்னா அது ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா 2 வருஷம் கான்ட்ராக்டுன்னு சொல்லி எனக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நான் 1 வருஷத்தில் போகிறேன் அப்படின்னு. ஏன்னா ஒர்க் இல்லை, ஒர்க் இங்கே தரமாட்டேங்கிறாங்க. எம்பசியை கான்டாக்ட் பண்ணிட்டேன். எம்பசியில் போனாலும் என்னை அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா எம்பசி ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஸோ எம்பசி எல்லாமே காசு வாங்கி அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அதனால் அவங்க பேசி எதுவும் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்கல. இது வரைக்கும் எம்பசி வாய் எதுவுமே திறக்கல. ஸோ எனக்கு சூசைட் அட்டன் பண்ணி சாகிறத தவிர வேறு வாய் தெரியல. என்னால் பட்டினி கிடந்து சாக முடியல. தெரியும், சூசைட் அட்டன்ங்கிறது இஸ்லாத்தில் பெரிய குற்றம். நிரந்தர நரகம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஹதீஸில் கேட்டிருக்கேன். ஆனால் இங்கே நான் அனுபவிக்கிற வேதனைக்கு எனக்கு அந்த வேதனை எவ்வளோ என்னுடைய வேதனை சொன்னால் புரியாது. அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கேன். கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிற கஷ்டம் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். நான் யாரையும் கம்பல் பண்ணல. ஏன்னா என்னால் யாரும் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். என்னால் யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.